வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பத்தி பேச போறோம்னா மார்க்கெட்டோட வீக்லி அப்டேட்ஸ் முக்கியமா வந்து பார்க்கலாம். கூட பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சில கிரிப்டோ நியூஸ் பத்தி பிட்காயின் பத்தி பேசலாம். சோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மேக்டெக் தமிழ் நோட்ராம கிளிக் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பத்தி பேசலாம். சோ பிட்காயின் $69,884 கிட்ட இருக்கு. சோ பிட்காயின் மறுபடியும் பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ 70,350 பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து போகி இருக்கு இல்லையா. சோ 4 ஹவர்ல பார்க்கும்போது பிட்காயின் பாத்தீங்கன்னா அந்த விக் நீங்க பார்க்கலாம் 70,350 வந்து ஃபில் பண்ண போகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோஸ்டா அன்ஃபில்ட் வீக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து 3-4 டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபில் ஆக வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து மோஸ்டா முக்காவாட்டி வந்து ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கால்வாடி பார்த்தீங்கன்னா இன்னும் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து மோஸ்டா ஃபில் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா 20 MA அதாவது அந்த கிரே லைன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சப்போர்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணி தான் போகிட்டு இருக்கு. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் க்ளோஸ் வந்து வைக்கல. ஸோ அது க்ளோஸ் ஆனதே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் க்ளோஸ் கூட ஆகலை இல்லைங்களா. ஸோ அது வந்து கீழே போயிட்டு மேலே வந்து போயிடுச்சு டியூரிங் த ஆல் டைம் ஹை அடிச்ச உடனே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்டேல பார்க்கும்போது ஒன்டேல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிரீன் கேண்டலா வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா பெரிய கிரீன் கேண்டலா தெரிய வருது பிட்காயின்ல. ஸோ இது வந்து எப்படி வந்து க்ளோஸ் ஆக போகுது அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். ஸோ விக் ஃபில் பண்ணி விக் வந்து ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து இறங்குமா இல்லை விக்குனா மேலே வந்து க்ளோஸ் ஆகுமா அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீக்லியில முக்கியமான கேட்டீங்கன்னா வீக்லியோட அப்டேட்ஸ் வந்து முக்கியமாக பார்க்கணும். ஸோ வீக்லி அப்டேட் வந்து பார்க்கும்போது இப்படி பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஹைலி திரும்பி ஒரு பெரிய புலிஷ் கேண்டலா வந்து வீக்லியில வந்து தெரிய வருது. ஆஃப்டர் பெரிய கிரீன் வீக் கேண்டல் ஆயிட்டோம், இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புலிஷான வீக்லி கேண்டல் வந்து தெரிய வருது. ஸோ கண்டிப்பாக ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிருச்சு இல்லைங்களா. பட் இந்த கேண்டல் க்ளோஸ் முக்கியமாக இருக்க போகுது. ஸோ நாளைக்கு கேண்டல் க்ளோஸ் வந்து ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையோட கீழே வந்து வச்சுச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா அது ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். பட் அப்படின்னு இதுக்குன்னா மேலே ஒரு பெரிய வால்யூம்ல பிரேக் அவுட் ஆல்ரெடி வால்யூம் செம்மையாக வந்துருக்கு இந்த வாரம். அது ஆயிட்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய இன்னைக்கு வந்து ஏதாவது நடந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 70,000 71,000 72,000 மேலே வந்து வீக்லி கேண்டல் க்ளோஸ் வச்சாக்கா அது பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் கேட்ஸ் ஃபார் 80,000 சொல்லலாம். 80,000 75,000 ஓகேங்களா. பட் அது வந்து ஆகுதா அது வந்து பொருந்தா பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தீரியம் பார்க்கும்போது எத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஹிட்டிங் ஆல் டைம் ஹை 4,000 ஆயிட்ட உடனே திரும்பி ஒரு ஸ்டேபிளான ஜோன்ல தான் இருக்கு. ஸோ எத்தீரியம் பார்த்தீங்கன்னா $3,931 கிட்ட இருக்கு. ஸோ அதே ஒரு ஜோனுக்குள்ள மூவ் ஆகிட்டு இருக்கு. எத்தீரியம் 3,950 3,900 அதாவது 60 3,980. ஸோ இந்த ஜோனுக்குள்ள பார்த்தீங்கன்னா எத்தீரியம் மூவ் ஆகிட்டு இருக்கு. திரும்பி பார்த்தீங்கன்னா 4,000 மேலே வந்து போக மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாமினன்ஸ் பார்க்கும்போது டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் பிட்காயின் தான் அது வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. டாமினன்ஸ் ஸோ பிட்காயின் பம்ப் ஆச்சுன்னா டாமினன்ஸும் பம்ப் ஆகுது, பிட்காயின் டம்ப் ஆச்சுன்னா டாமினன்ஸும் டம்ப் ஆகுது. ஸோ அதான் ஆல் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. பட் சில ஆல் காயின்ஸ் உங்களுக்கு தெரியும் டெய்லி காயின்ஸ் பார்த்தீங்கன்னா பம்ப் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஆல் காயின்ஸ்ல சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் நீங்க பார்க்க விரும்புறீங்கன்னா நம்மளோட மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் சிக்னல்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்க ஜாயின் பண்ண விரும்பினா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபில் பண்ணிட்டு கான்டாக்ட் பண்ணலாம். முடிச்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் $25 per month. அப்புறமா நம்மளோட சார்ட்ஸ் ஃபேமிலி இருக்கு. ஸோ அந்த சார்ட்ஸ் ஃபேமிலி மீட் ஆல் காயின்ஸோட சார்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருப்பேன். ஸோ அந்த லிங்க் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டல் மார்க்கெட் கேப் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு $2.5 trillion கிட்ட வந்து இருக்கு. ஸோ ஆஃப்டர் பிரேக்கிங் அவுட் த $2 trillion மார்க் இந்த ஆல் காயின் டோட்டல் மார்க்கெட் கேப் திரும்பி பார்த்தீங்கன்னா வீக்லியில நீங்க பார்க்கலாம் அந்த விக் வந்து கரெக்டா 2.1 அதாவது 2 ட்ரில்லியன் கிட்ட வந்து விக் வச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா மேலே வந்து கரெக்ட் பர்ஃபெக்டான ரீடர்ஸ் வந்து ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் அங்கே இருக்கு. ஸோ இது வீக்லி கேண்டில் எப்படியே க்ளோஸ் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். அது ஐட்டம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்ட்டு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் காயின் மார்க்கெட் கேப் பார்க்கும்போது அரௌண்ட் $1.18 trillion கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆல் காயின் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மேலே வந்து போகிட்டு இருக்கு. இந்த ஆல் காயினோட மார்க்கெட் கேப் பற்றி நான் டீட்டெயிலான வீடியோ கூட போட்டிருக்கேன். ஸோ ஆல் சீசன் வந்து ஆரம்பிக்க போகுதுன்னு வந்து அந்த வீடியோ இருக்கு இல்லையா. ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்கலன்னா மறக்காம அதை பார்த்துக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல் காயின் மார்க்கெட் கேப் எங்கே வரைக்கும் போகலாம் அதை வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து USDT டாமினன்ஸ் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து மேலே வந்து பம்ப் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக USDT டாமினன்ஸ் டம்ப் தான் ஆகும் இல்லைங்களா. அதான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கலாம் பெரிய ஒரு சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா USDT டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடிச்சு கீழே பாத்தாளத்துக்கே போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக தேர் இஸ் ஹை இன்ஃப்ளோ ஆஃப் USDT இன் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ USDT பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேல் பாட்ஸ்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா வேல் அலர்ட்ஸ் குரூப்ல டெலிகிராம் ஆகட்டும் ட்விட்டர்ல ஆகட்டும் ஸோ நீங்கள் இருந்து கண்டிப்பாக அந்த இருக்கணும் அந்த மாதிரி குரூப்ஸில். ஓகேங்களா. ஸோ இந்த சேனல்னு சொல்லலாம், குரூப் கிடையாது, இட்ஸ் சேனல். ஸோ அந்த ஒரு இதில் பார்க்கும்போது அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் இப்படி மின்ட் ஆகுது USDT, அதாவது மின்ட் புதுசாக வந்து மின்ட் ஆகுது கிரியேட் ஆகுதுன்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா அன்னோன் வாலெட் போகுது, ஏதோ ஒரு பிளாக் ராக்கோ இல்லை ஃபெடிலிட்டியோ அதை பெரிய வேல்ஸ் வாலெட்டோ போடுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி எக்ஸ்சேஞ்ச் வருது வாங்குறாங்க.
ஃபர்ஸ்ட் மின்ட் ஆகுது, அன்னோன் வாலெட் போகுது, எக்ஸ்சேஞ்ச் போகுது, வாங்குறாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கிறதால யூஎஸ்டிடியோட இன்ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிள் காயின்ஸோட இன்ஃப்ளோஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள வேற லெவலில் வந்துட்டு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிடிசி அப்புறம் டோட்டல் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா மேலே வந்து போய்கிட்டு இருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸனாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்இ பார்க்கும்போது பிட்காயின் சிஎம்இ கேப் வந்து மோஸ்ட்டாக கிரியேட் ஆகுமா, அது வந்து கேள்வி இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா சிஎம்இ அரௌண்ட் 69,030 கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 3:30 மணி 2:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இதே ஒரு வேல்யூல பிட்காயின் வந்து இருந்தாக்கா ஒரு கேப் வந்து கிரியேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? பட் இதே ஒரு அப்ராக்சிமேட் அதாவது 69,100, 69,000 இல்லை 68,090, 68,900, ஸோ இந்த மாதிரி தான் இருந்தாக்கா அந்த கேப் வந்து இமீடியட்டா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்களா? சட்டுன்ட்டு. பட் பெருசா வேரியேஷன் வந்து பிட்காயின் வந்து காட்டினாங்க நைட்டு தேர் மைட் பி கிரியேட் அ கேப். ஸோ அது வந்து ஆகுதா இல்லையான்னு வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகிருக்கு. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறுபடியும் ஹீட் அப் ஆகிட்டு இருக்கு. 700, 600ல வந்து திரும்பி ஃபண்டிங் ரேட்ஸ் வந்துருச்சு, which is not good for the market னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஹீட் மேப் பார்க்கும்போது லிக்விடிட்டி ஹீட் மேப்ல பெரிய ஒரு பிரைட் yellow லைன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $70,500 கிட்ட வந்து இருக்கு. ஸோ அந்த விக்கு ஃபில் பண்ணிட்டு மேலே போக ஸ்ட்ராட்டஜி சொன்னேன் இல்லையா? ஸோ அதுபடி வந்து லிக்விடிட்டி கூட பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிட்டு இருக்கு. அது லிக்விடேஷனோட விக் தான் சொல்லலாம். ஸோ அது வந்து பில்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மோஸ்ட்டாக அந்த விக் வந்து ஃபில் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அப்புறமா 3 டேஸ்ல பார்க்கும்போது லோவர் லிக்விடிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா அதிகமான சில லோவர் ஜோன்ல பார்த்தீங்கன்னா அதிகமான லிக்விடிட்டிஸ் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்க பார்க்கலாம் 67,000 கிட்ட, 68,000 கிட்ட, 66,000 கிட்ட. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? பட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எந்த லிக்விடி வந்து கிராப் ஆகுது, மேலே வந்து ஆகுமா இல்லை கீழே வந்து ஆகுமா, அப்புறமா வீக்லி கேண்டில் எப்படி வந்து க்ளோஸ் ஆகும், இதை பத்தி நீங்க எனக்கு மறக்காம கீழே பண்ணுங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 நாளைக்கு முக்கியமா வந்து நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா யூஎஸோட சிபிஐ ரேட் அதாவது இன்ஃபிளேஷன் ரேட் வந்து வரப்போகுது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் வந்து 3.1%. போன மாசம் கூட பாத்தீங்கன்னா வந்து 3.1%. ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸோ 3.1% மேல வந்தாவே அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி 3.1% கீழே வந்துருச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் குட் நியூஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் குட் நியூஸ் வரும்போது மார்க்கெட் கொஞ்சம் மேல போயிட்டு அப்புறமா டமார் வந்து இழுத்துறாங்க. ஓகேங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா வேல்ஸ் வந்து டிப்பை வந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்துட்டு அப்புறமா நீங்க மேல வந்து தூக்கிட்டு போவாங்க. ஸோ அது வந்து எப்படி வந்து வருது யூஎஸோட சிபிஐ வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். தேர் மைட் பி அண்ட் தேர் வில் பி வாலட்டிலிட்டி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து அன்னைக்கு பேசலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ராக் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து திரும்பி பிட்காயின்ஸ் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஐபிட் ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இல்ல. ஸோ நாளைக்கு வந்து எப்படி ஓப்பன் ஆகுது, கேப் டவுனா ஓப்பன் ஆகுமா இல்லை கேப் அப்ல ஓப்பன் ஆகுமா, அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். ஸோ இதே வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சார் மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கொஞ்சம் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ ஸ்மாக் சைனிங் ஆஃப். நீங்க பாருங்க. நன்றி, வணக்கம்.